ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழைக்கு இதமாக நல்ல காரசாரமான சுருக்குன்னு ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாகவே இந்த மல்லி எண்ணெயில் பொரிஞ்சு வந்துடும். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கனால சீக்கிரமாக வறுபட்டுரும். நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கிறப்போ அது ரொம்ப லேட் ஆகும். ஆனால் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறப்ப சீக்கிரமாக வறுபட்டுரும். இப்போ இது கூடவே தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நான் குழம்புல கொஞ்சம் மிளகாத்தூள் போடுவேன், அதனால் எனக்கு தேவையான அளவு தான் காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகா சேர்த்ததும் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் கடைசியில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், என்னால் இந்த அளவுக்கு அரைக்க முடிஞ்சிருக்கு. இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் மீதம் இருக்குது, அதிலே 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போடும்போது குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத சமயத்தில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழத்தோட தோல் மேலே நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடவே இதை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிக்கோங்க. ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு செஞ்சிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்தே நிறைய தண்ணி விட்டு வந்திருக்கு. நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ நல்லா சிக்கனில் உப்பு பிடிச்சி அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜாரில் நிறைய மசாலா ஊட்டியிருக்கு, அதனால் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி அதிலே அளந்து ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், ரொம்ப காரமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துட்டு. நம்ம ஏற்கனவே சிக்கனில் போட்டிருக்கோம், அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இடையில கலந்து கொடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குன்னு குழம்பு. குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கறி குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், களி, இது எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி சாதத்து கூட தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.